வணக்கம். எல்லாருக்கே உலா சேனல்ல நம்ம புதுசா கம்போடியா சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். கடந்த எபிசோட்ல சென்னையில இருந்து பேங்காக் வழியா சியாம் ரீப் கம்போடியா வந்தடைஞ்ச அனுபவங்களை பகிர்ந்துட்டேன். இந்த வாரம் இந்த எபிசோட்ல உங்களுக்கு இந்த ஹெரிட்டேஜ் குழுவோட இணைஞ்சு எப்படி பயணிச்சோம், அதோடைய காஸ்ட் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். Finally arrived at Siam Reap. இந்த கனவு பயணமான கம்போடியா ட்ரிப்பை எம்திசை வரலாற்று மரபுநடை குழு கிராண்ட் ராயல் டூர்ஸோட இணைஞ்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சியாம் ரீப் ஏர்போர்ட் வந்தாச்சு. இங்கே நாங்கள் எல்லாரும் பேக் வச்சுட்டு இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறமா இன்னைக்கு மியூசியம் பார்க்க போகிறோம். என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு சொல்லி. இன்னைக்கு டே 1, ஆனால் ஹாஃப் அ டே ஆல்ரெடி ட்ராவலே முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த டயர்ட்னஸோடு இருந்தாலுமே எங்களுக்கு மற்ற ஹாஃப் அ டேயை வீணாக்க வேண்டாம்னு நினச்சிட்டு ஒரு சின்ன பிளான் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த உடனே ஹோட்டலில் செக்இன் பண்ணாமல் நேராக ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மியூசியமை பார்த்துட்டு அப்புறமா ஹோட்டலில் செக்இன் பண்ணலான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளார ஒரு அழகான குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்கோம். குரூப் ஃபோட்டோவை ஜாலியாக எடுத்துட்டு அப்புறமா எல்லாருக்கும் ரொம்ப பசி, அதனால் ஹோட்டலுக்கு தயாரானோம். Welcome Cambodia. வணக்கம். 5 kilometers from Siem Reap town. Okay. And this is the new airport and we just celebrated the grand opening on the 17th of this month. இப்படி சிரிச்சுக்கிட்டே சியர்ஃபுல்லாக பேசுகிறவர் தான் மிக்கி ரத்னம். இவர் தான் 5 நாளும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு வழிகாட்ட போகிற கைட். இவர் எவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டாருனாக்கா அவரோட நாட்டை அவ்வளோ பெருமையாக நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தார். நம்ம இனிமேல் எங்கே ட்ராவல் பண்ணாலும் கைடுனாலே மிக்கி ஞாபகம் வராமல் இருக்க போகிறதில்ல. எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே எல்லாருக்கும் நம்ம கனவு பயணம் ஆரம்பித்த சந்தோஷத்தில் அப்படி பராக்கு பார்த்துக்கிட்டே ஜாலியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இப்படி இந்த அழகான கம்போடியாவை பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த ட்ரிப் டீட்டெயில்ஸ் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ட்ரிப் எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக அமைஞ்சுது. எங்களுக்கு மட்டும்தான் தெரியல, எம்திசை வரலாற்று மரபு நடைக்குழுக்கும் இதுதான் அவங்களுடைய முதல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அதனால் ஆர்கனைசர்ஸ்க்கு எங்களை கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான சந்தோஷம் இருந்தாலும் கூடவே இந்த ட்ரிப் நல்லபடியாக நடக்கணுமேங்கிற ஒரு பதட்டத்தோடு எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கடல் கடந்த ஒரு மரபு நடை எம்திசை வரலாற்று மரபு நடை குழு நடத்திருக்குது. அதுக்கு ஒத்துழைப்பளித்த முதற்க நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்த ட்ரிப்போட காஸ்ட்டு 80,000 90,000 வரை ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்காகன்னா ஏர் டிக்கெட்டோடைய விலையை பொறுத்து அப்பப்போ இந்த ரேட்ஸ் மாறக்கூடும். அடுத்த வருஷம் இதுக்கும் மேலே கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னது பர் பர்சனுக்கான காஸ்ட்டு. இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா எக்கானமி ஏர் டிக்கெட்டு, விசா சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறமா 4 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, 5 நாளைக்கான ஃபுட், அப்புறமா இங்கே மான்யூமெண்ட்ஸுக்கு எல்லாமே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். அதெல்லாமும் இதில் இன்க்ளூடட். இதை தவிர நீங்கள் வேறு எதுக்கேன்னு எக்ஸ்ட்ராவாக போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் சார்ஜஸை நீங்கள் பேர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எக்கானமி ஏர் டிக்கெட்டுங்கிறதால நம்மளுடைய ஏர் பேக்கேஜுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளால் வெறும் 7 கிலோ மட்டும்தான் தூக்கிட்டு போக முடியும். பட் தட் இஸ் மோர் தென் இனஃப். நம்ம லைட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் மேலே உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் காஸ்ட் பேர் பண்ணிக்கணும். இது ஒரு இந்தியாவை நம்ம ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற பெட்டி கடைகள் மாதிரிலாம் நிறைய விஷயங்களை இங்க பார்த்தோம். சென்னை சிட்டிக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இப்போ சியாம் ரீப்புக்கு மிக அருகில் வந்துட்டோம். இப்போ நாம பார்க்கறது இந்த சியாம் ரீப் ரிவர். இதுதான் சென்ட்ரல் டவுன் டவுன்னு சொல்றாங்க. இதுக்கு பக்கத்துல தான் பழைய ஓல்ட் மார்க்கெட்லாம் இருக்கு. இது நாம வர்ற எபிசோட்கள்ல பார்ப்போம்.
ட்ரிப் காஸ்ட் பற்றி சொல்லணும்னா விசா பற்றியும் சொல்லணும். இங்கே வந்து ஆன் அரைவல் விசா இருக்குது. ஆன் அரைவல் விசா வந்து $32 ஆகுது. ஆனால் எங்களுக்கு டைம் சேவ் பண்ணணுங்கிறதால நாங்கள் இ விசா எடுத்தோம். அந்த இ விசாவுடைய சார்ஜஸ் வந்துட்டு $40. Hello. டே 1 லஞ்சு இங்கே நம்ம வணக்கம் இந்தியாவில் சாப்பிட்றோம். இது சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு ரொம்ப பேர் போன இடம்னு சொல்கிறாங்க. வணக்கம் இந்தியா. வணக்கம்ங்கிறது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, இந்தியான்னு சொல்கிறோம். ஆனால் அதை நம்மளுக்கு செஞ்சிட்ருக்கிறவர் வந்துட்டு ஒரு மலையாளி. நேஷ்னல் இன்டெகிரேஷனை இங்கேயே பார்த்துட்டோம். எனக்கு இந்த சிட்டியை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் டவுன் மாதிரி இருந்தது. நம்ம இந்தியாவும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இது இந்தியா மைனஸ் குப்பை அப்படி வேணால் சொல்லலாம். நம்மளும் இதே மாதிரி நீட்டாக வச்சுட்டோம்னா நம்ம கண்ட்ரியும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் கடலை மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்வீட் பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன், தெரியல. இங்கே கொஞ்சம் மசாஜ் சென்டர்ஸ். இந்த வணக்கம் ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஃபுட் பற்றி நம்மளோட குழு நண்பர் ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு, கேளுங்க. கமர் எப்படி இருக்கு சார் குமேர்? பிரமாதம் மேடம், பிரமாதம். அதுவும் அந்த ஃபுட் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டு ஃபுட்டு. மெட்ராஸில் சாப்பிட்டோமே எப்படி இருக்குமோ, அந்த சங்கீதா அடையா ஆனந்த பவன் அங்கே சாப்பிட்ட என்ன டேஸ்ட்டோ அது சேம் டேஸ்ட். நல்லா இருக்கீங்க. ஐ என்ஜாய் இட். சூப்பர். தேங்க்யூ. நம்ம தமிழ்நாட்டை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிற கம்போடியாவில் நம்ம தமிழில் இந்த ஹோட்டலை பற்றி இந்த ஓனர் சொல்கிறத கேளுங்க. இங்கே 11 வருஷம் இருக்கு. இங்கே நிறைய இந்தியன் டூரிஸ்ட் இருக்கு. சூப்பர். இங்கே இப்போ நிறைய இந்தியன்ஸ் இருக்கு. பெரிய வெங்கட நாயுடு, ராஜ்நாத் சிங், அந்த மாதிரி பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே வரும். இங்கே வந்து சவுத் இந்தியன் சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர், வெரி நைஸ். லஞ்ச் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கம்போடியாவில் சாப்பாடுலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால் பயந்துட்டே வந்தோம். பட் எங்களுக்குலாம் சர்ப்ரைசிங்காக இங்கே நல்ல சாப்பாடு கிடைச்சிது. நல்லா சாப்பிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கோர் மியூசியம்க்கு வந்து சேர்ந்துட்டோம். இதோடைய என்ட்ரி ஃபீ வந்து $12. இந்த மாதிரி ஒரு குழுவோட சேர்ந்து போகும்போது இருக்கிற அட்வான்டேஜஸ் இதுதான். நம்ம பஸ்ஸில் ஏறி இறங்குறது மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி பேக் அண்ட் வேலை எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு தராமல் கம்ஃபர்டபுளாக இதெல்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். I should be really thankful to the organizers. Thank you. Thanks once again. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி குரூப்போட சேர்ந்து பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா இந்த என் திசை வரலாற்று குழுவோடைய ஃபேஸ் பேஜையும் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இன்வைட்டையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 4 நாள் நம்ம கம்போடியாவுடைய மிக பிரம்மாண்டமான கோவில்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த மியூசியம் எங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி அமைஞ்சது. இந்த உலகத்தரம் வாய்ந்த மியூசியத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இதில் போட்டோன்னா டைம் நம்மளுக்கு பத்தாது. லண்டன் ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அங்கோர் ஐ. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிங்டம் அங்கோரில் தான் நம்ம தங்க போகிறோம். ஒரு டே லாங் டயர்ட்னஸுக்கு அப்புறமா எப்படா ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணோம். செக்இன் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னர் வெளியில் தான் சாப்பிடணும். அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி டே எண்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி ரிஃப்ரெஷ் ஆகி அடுத்த நாளுக்கு நாங்கள் ரெடியாக போகிறோம். ஏற்கனவே ஏர்போர்ட்டில் இருந்து தனியாக எங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. நாங்கள் இப்போ வெறும் செக்இன் பண்ணால் போதும். சரி, நாங்கள் இதுக்கு அடுத்த வர்ற வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கம்போடியா பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய டே 2 ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய அழகழகான கோவில்கள் காத்துட்ருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமது கலாச்சாரம் நமது பெருமைன்னு சொல்கிற இந்த எல்லாருக்கே உலா சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பல பெரிய பெரிய மான்யூமெண்ட்ஸை காமிக்கிறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவரை திஸ் இஸ் எல்லாருக்கே சைனிங் ஆஃப். பாய். எல்லாருக்கே உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.